இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படம். 2012ல வெளிவந்த இந்த ஹவுஸ் படத்துல ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஸ்கூலை கட்டுறாங்க. ஒரு 70 வயது மிக்க ஒரு வாத்தியாருக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஏக்கம். 20 வருஷ லிட்ரேச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஒரு நல்ல மாணவனை பார்க்க முடியல. பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கிறவெல்லாம் கொஞ்ச நாள்லயே சக தோழிகளை மேட்ரு பண்ணி கான்சென்ட்ரேஷனை இழந்துடுறானுங்க. இதனால டயர்டான நம்ம வாத்தியாரு இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமோன்னு யோசிச்சிருக்காரு. இதனால தன்னோட மாணவர்கள் கிட்ட வீக்கெண்ட்ல என்னத்தை புடுங்குனீங்கிறத ஒரு அசைன்மெண்டா எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. எல்லாரும் எழுதி கொடுத்துட்டானுங்க. அதை வீட்டுல போய் கரெக்ஷன் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு. டிவி பார்த்தேன், பீஸா சாப்பிட்டேன், மூவிக்கு போனேன்னு தண்டத்துக்கு எழுதியிருக்கானுங்க. அதுல ஒருத்த மட்டும் மாறுபட்டு ஆன்டி எப்படி தாம்பத்தியம் பண்ணன்னு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்கான். அவன் ஆன்டியை பத்தி எழுதின இந்த அமால் டுமால் ஸ்டோரிஸ்லாம் வாத்தியார ரொம்பவே வியக்க வச்சிருக்கு. அவனோட நோக்கம் தப்பா இருந்தாலும் அந்த எழுத்து இலக்கணங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்திருக்கு. இவன் எந்தெந்த ஆன்டியை பாக்குறான், எப்படி எப்படி எல்லாம் பாக்குறாங்கிறத ஒரு முழு கதையாவே எழுதி கொடுத்திருக்கான். வாத்திக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அவங்களும் இந்த கதையை படிக்கிறாங்க. என்ன குடும்பம்னா கதையை படிக்க படிக்க வாத்தி மனைவிக்கு மூடாயிருது. அடுத்த நாள் வாத்தி கிளாஸுக்கு வராரு. அந்த பிரைட் ஸ்டூடெண்ட் யாருன்னு தேடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு நம்ம ஹீரோ யார பத்தி கதை எழுதியிருக்கானா அவன் கிளாஸ்லயே இருக்க அவனோட நண்பனுடைய அம்மா. எல்லாரும் போன பிறகு அவனை கூப்பிட்டு வாத்தியார் பேசுவோம். நம்ம வேற கில்மா கதை எழுதியிருக்கோம், வாத்தி தொலைக்க போறான்னு சொல்லி பயந்துருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே வாத்தி ஒரு பிளாக்மெயில போட்டிருக்காரு. இந்த கதையை பிரின்சிபல்ட்ட காட்டவா இல்ல உன் நண்பன்ட்ட காட்டவான்னு கேட்க, நீங்க அசைன்மெண்ட் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், அதை கரெக்ஷன் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பேச வேணான்ட்டு மீதமுள்ள கதையையும் வாத்தி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். இப்ப இமீடியட்டா இவனோட ஃப்ரெண்டு அவனோட அம்மாவை பத்திய காட்சிக்கு வராங்க. இவனோட ஃப்ரெண்டுக்கு மேக்ஸ்ங்கிறது சுட்டு போட்டாலும் வராது. வீட்டுக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கற சாக்குல அவனோட அழகான அம்மாவுக்கு ரூட்டு விடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதையும் வாத்திக்கு இவன் கதையா எழுதி கொடுக்க, வாத்தியோட மனைவி இவன் ஒருவேளை சைக்கோவா இருப்பானு சொல்லி தன்னோட சஜஷனா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு வாத்தியாரு இல்ல இவனுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கு, இவனை நல்லா கைட் பண்ணா பெரிய ஆளா வருவான்னு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வாத்தியாரும் அவரோட மனைவியும் இவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்றாங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கு இவனுக்கு அம்மா கிடையாது, அப்பாவுக்கு கை கால் விலங்குல. கடந்த 2 வருஷத்துல மட்டும் பல வீடுகளா மாத்திருக்காங்க. காரணம் ஆன்டி பிரச்சனை. போற இடத்துல எல்லாம் ஆன்டிய தாம்பத்தியம் பண்றது, அவ புருஷனுக்கு தெரிய வந்து பிரச்சனை பண்றது, இதெல்லாம் வாத்தியார் மனைவிக்கு சரியா படலனாலும் தன்னோட இன்ட்யூஷன் சரியா இருக்கும்னு சொல்லி நிறைய புக்ஸ வாங்கிட்டு போய் ஹீரோட்ட கொடுக்கறாரு. நீ எழுதுற ஆன்டி கதைகள்ல இந்த புக் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கவிதையையும் இலக்கியத்தையும் சேர்த்துருன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாத்தியாரே சப்போர்ட் பண்றாருன்னு ஹீரோ இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு கதையை கண்டினியூ பண்றான். கிளாஸ் நண்பனுடைய அம்மாவும் இவனுக்கு வீட்டுல நல்ல சிக்னல் கொடுக்குறாங்க. இவனுக்கு பிடிக்காதது நண்பனுடைய அப்பா, ஏன்னா அவர் தான் இவனுக்கு டிஸ்டர்பா இருக்காரு. இந்நிலையில மேக்ஸ் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல இவனோட நண்பன் பாஸ் ஆகலன்னா இவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. நடந்ததை வாத்தியார்ட்ட சொல்லி நீங்க போய் யாருக்கும் தெரியாம மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் என் நண்பன் பாஸ் ஆவான், ஆன்டியை உஷார் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்கான். இவனை ஒரு கதை எழுத வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குன்னு வாத்தியாரு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டு கொடுக்குறாரு. நண்பன் இதை தொடர்ந்து 100க்கு 90 வாங்குவோம். அவனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்புறம் ஒரு நாள் வீட்டுல ஃப்ரெண்டோட அம்மா மட்டும் இருக்கிற சமயத்துல என்னோட புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து பேச்சு கொடுத்துருக்கான். உங்க காதுல இருக்க கம்மல் மாதிரியே தான் எங்க அம்மாவும் போட்டிருந்தாங்கன்னு சென்டிமெண்ட்டை போடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ரொம்ப பரிதாபப்பட்டு ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இதையும் கதையை எழுதி கொடுக்க அந்த நேரத்துல வாத்தியாரு ஒரு சீக்ரெட்டை ஓபன் பண்றாரு. அது என்னன்னா, இந்த வாத்திக்கு புள்ள இல்ல, வாத்தி மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்ல. இத வில்லத்தனமா நோட் பண்ற ஹீரோ ஒரே கல்ல 2 மாங்கான்னு யோசிக்கிறான். முதல்ல இங்க மேட்ரு முடிக்கலான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நைட் ஸ்டடி பண்ண வரான். இவனுக்குன்னு தனியா ரூம் அரேஞ்ச் பண்ற நண்பன் என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, திடீர்னு ஒரு முத்தத்தை போடுறான். இவன் நண்பன் அந்த மாதிரி ஆளு போல. இந்த இடத்துல இன்னொரு சஸ்பென்ஸா ஓபன் பண்றாங்க. ஆனா இவனுக்கு ஃபுல்லாவே அந்த ஆன்டி மேலதான் கண்ணா இருக்கு. பக்கத்து ரூம்ல நண்பனுடைய பேரண்ட்ஸ் தாம்பத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு திங்க் பண்றான். அது மட்டும் இல்லாம அங்க இவனும் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். எந்த அளவுக்கு சைக்கோன்னு பாத்துக்கோங்க. இந்த சீனை வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஃபைனல் கதையா ரெடி பண்ணி வாத்தியார்ட்ட கொடுக்க, வாத்தியார் வீட்டுல வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வாத்தியார் மனைவி நீங்க அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சது இருந்து என்ன கண்டுக்க மாட்டீங்கன்னு புலம்பிருக்காங்க. பத்தாததுக்கு வாத்தியாரு ஹீரோவை மேட்ரு பண்ணிருப்பாரோன்னு சொல்லி அந்த மாதிரி ஏட ஓடமா திங்க் பண்ணுது. இதுக்கப்புறம் நடக்கிறதாங்க ரொம்ப சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ். நீங்க படத்தை பார்க்கும்போது தான் இந்த ஏட ஓடமான இமேஜினேஷன்லாம் ரியல் ஆச்சா இல்லையாங்கிறது தெரிய வரும்.